தமிழ் வாழ்க வாழ்க, வீர சோழம் வாழ்க. வணக்கம். தலைப்பு பாரதியின் வீரத்தமிழ். முதலில் வீரம் என்றால் என்ன? கத்தி பிடித்து விட்டால் வீரமா, அல்லது சண்டை போட்டு விட்டால் வீரமா? எது வீரம்? இப்படி என்னை கேட்டால் யுகபுருஷரான மகாகவி பாரதியிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்வேன். பாரதி என்றால் வீரம், வீரம் என்றால் பாரதி. ஆம், எழுதுகோளை எடுத்து எழுதுபவர்களின் எழுத்துக்கள் எல்லாம் வீரம் நிறைந்த சொற்களாய் வருகிறதா என்றால் இல்லை. ஒரு சொல் எப்பொழுது படிப்பவர்களின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறதோ அப்பொழுதுதான் அச்சொல் வீரம் நிறைந்த சொல்லாக மாறுகிறது. அப்படி பாரதி எழுதிய ஒவ்வொரு சொல்லும் அறிவார்ந்த சொற்கள், படிப்பவர்களின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி வீரத்தை விளைவிக்க கூடிய வீரத்தமிழ் பாரதியினுடையது. மகாகவி பாரதி என்கிறோமே, சிற்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதுவார், ஒரு மகாகவி உருவாக இரண்டு சூழ்நிலைகள். ஒன்று உன்னதமான சூழ்நிலை, இன்னொன்று இக்கட்டான நெருக்கடியான சூழல். உன்னதமான சூழலில் உருவானவர் கம்பன். இரண்டாவது நெருக்கடியான சூழல், அது என்ன? அடிமைத்தனமும் அந்நியாயமும் ஓங்கி கிடக்கும் நேரம், சமுதாயத்தின் கரு அரித்து அரித்து உருக்குலைந்து கொண்டிருக்கும் நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் மக்களின் மீது நம்பிக்கை விதைகளை தூவி வீரத்தை விளைவிக்கச் செய்த மகாகவிதான் பாரதி. அப்பேற்பட்ட தமிழ் பாரதியினுடையது. அச்சம் தவிர ஆண்மை தவறேல் என்று எழுதினார். தனி மனிதனையும் பாரேன் என்றார். கொஞ்சி பேச வேண்டிய காதலையும் வீரமாய் வீரக்காதல் பாடியவன் பாரதி. பாரதி இப்படி எழுதுகிறார், இளைய பெண்களிடையே அவன் சூழ்ச்சி பல செய்ததெல்லாம் இந்த வீர மரக்குள மாந்தரிடையே வேண்டியதில்லை என்று பாரதி எழுதிய காதலி பாடுகிறாள். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடுகிறார். எப்பொழுது? சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுகிறார். அதிலும் எந்த பாடலில் பாடுகிறார் என்று நாம் சற்றே கவனிக்க வேண்டும். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, பள்ளு பாட்டு யாருடையது? அடிமைப்பட்டு கிடக்கும் இந்தியாவில் அதனினும் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களான பள்ளர்களின் பாட்டு பள்ளு. அந்த பள்ளு பாட்டில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடுகிறார். அடிமையினும் அடிமையின் கீதத்தில் தேசிய கீதம் பாடக்கூடிய தைரியம் படைத்த வீரம் பாரதியின் வீரத்தமிழ். இன்னும் சொல்ல போனால் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ.சி. அவர்கள், வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள், கப்பலோட்டிய தமிழன், தன்னுடைய இறக்கும் தருவாயில் இருக்கிறார், உயிர் பிரியும் நிலையில் இருக்கிறார். அப்பொழுது கூட அங்கிருப்பவர்களை கூப்பிட்டு பாரதியின் வரிகளான என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற வரிகளை யாரேனும் பாடுங்கள், அதை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால் அவ்வரிகள் எத்தனை உணர்ச்சி மிக்க வீரத்தை உடையவை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மாப்போசி அவர்கள் சொல்வாராம், பாரதியின் தெய்வீக பாடல்கள் அத்தனையுமே வீரம்தானே என்று. ஆம், காளியை வணங்கியவனாயிற்றே பாரதி, அப்படித்தானே இருக்கும். எப்படி சொல்கிறான் பாருங்கள், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிக அறிவுடன் படைத்து விட்டாய். பொதுவாய் இறைவனிடம் நாம் எல்லோரும் எப்படி வேண்டுவோம்? மன்றாடி நின்று நமக்கென்ன வேண்டுமோ, நம் வீட்டிற்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும்தான் வேண்டுவோம். அந்த இறைவனிடத்தே சொல்லடி சிவசக்தி என்று உரிமையாய் ஆணையிட்டு சொல்லடி சிவசக்தி என்று கேட்டு என்னை சுடர்மிக அறிவுடன் படைத்து விட்டாய். என்னை இத்துணை சுடர் ஒரு தீப்பந்தம் விட்டு எரிவது போல என்ன அறிவு பிடித்திருக்கிறாய். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இத்தனை கர்வம் பாரதிக்கு என்று. அடுத்த வரியில் கேட்கிறார், வல்லமை தாராயோ, எனக்கு நல்ல அறிவையெல்லாம் தா என்று கேட்கிறார். ஏன் இந்த கர்வம் என்று அடுத்த வரியில் நாம் புரிந்து கொள்ளலாம். யாருக்காக கேட்கிறார்? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று. நாம் எல்லாம் வேண்டினால் நமக்கும் நம் வீட்டிற்கும் நம் சுயநலத்திற்காகவும் தான் வேண்டுவோம். ஆனால் பாரதி சமுதாயத்தின் நலனுக்காக இறைவனிடமே உரிமையாய் கேட்டு பெற்றவன் பாரதி. பாரதியின் மனைவி செல்லம்மா பாரதி. பாரதியார் இறந்து விடுகிறார். அதற்கு பத்திரிகைகளில் எல்லாம் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? பாரதியாரின் கோட்டு சட்டையில் அவர் சிகப்பு துணி, கருப்பு துணி என்று
ஒட்டு தைத்து போட்டிருக்கிறார், கிழிந்த கோட்டை பாரதி போட்டிருக்கிறார் என்று எழுதி விடுகிறார்கள். அதை படித்துவிட்டு செல்லம்மா பாரதி பதில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கொடிய வறுமையில் இருந்தபோது கூட பாரதியோ நாங்களோ கிழிந்த துணிமணியோ அப்படிப்பட்டவற்றை அணிந்து கொள்ளதே இல்லை, அதை அவர் என்றுமே விரும்பியதே இல்லை, அப்படி எழுதாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஏன் அப்படி தைத்திருந்தார் என்று அவர் எழுதுகிறார். ஒரு கருப்பு துணி, ஒரு சிகப்பு துணி சொன்னேன் அல்லவா? பொதுவாக நாம் ஒரு நிகழ்விற்கோ ஒரு அநியாயத்திற்கோ எதிர்ப்பு தெரிவிக்க கருப்பு துணி போராட்டம் என்றெல்லாம் செய்வோம். அதை போல இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை என்று ஒரு கருப்பு துணியையும், வறுமை ஒழியும் வரை என்று ஒரு சிகப்பு துணியையும் ஒரு சிறு பின் வைத்து அவர் குத்தியிருப்பார். அதற்காக செய்ததுதானே, அது தவிர ஏழ்மைப்படுத்தி பேசுவதற்கல்ல, அப்படி எழுதாதீர்கள் என்று செல்லம்மா பாரதி எழுதுகிறார். அப்படி பாரதியின் வீரத்தை தன்னுடைய வீரத்தால் காத்தவர் செல்லம்மா பாரதி. இப்படி நாமும் அந்த வீரத்தை சிந்தித்து பாருங்கள். சில காலம் மட்டுமே வாழ்ந்த ஒரு கவிஞன், அவனுடைய பாடல்களும் சிந்தனைகளும் இத்துணை ஆண்டுகளாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால், பாரதத்தின் எல்லைகள் முழுவதும் இருந்த தீ பாரதி. பெண் விடுதலைக்கான தீ, வீரத்திற்கான தீ. அவன் சொல்லிய வார்த்தைகள் இன்றும் பல தலைமுறைகள் கடந்து நம் முன்னே அமர்ந்திருக்கிறது என்று சொன்னாலும், நாங்கள் எல்லோரும் அதை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட வீரத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நாம் ஊட்ட வேண்டும் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளியம்மை ரொம்ப சிறப்பாக இருந்தது. முதல்ல உங்களை எதற்கு பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அந்த பாடலை சொன்னீங்க இல்லையா? நிறைய பேர் அந்த பாடலை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு சுதந்திரம் 1947 கிடைச்சிது. ஆனால் அது கிடைப்பதற்கு பல ஆண்டுகள் முன்னாடியே, கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் முன்னாடியே பாரதியார் இந்த மாதிரி எழுதிட்டார், எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான், அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த பாட்டில் அதிகம் கண்டு கொள்ளப்படாத ஒரு விஷயத்தை நீங்கள் அதை எடுத்து சொன்னது ரொம்ப பாராட்டுக்குடையது. எது அப்படின்னா, பள்ளுங்கிற வார்த்தையை அவர் ஏன் பயன்படுத்தணும்? நானே அதை நிறைய யோசிச்சிருக்கேன். நீங்கள் அதை எடுத்து சொன்னது ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல், ஒரு புதிதான ஒரு அணுகுமுறை அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அது பாராட்டுக்குரியது. ஏன்னா பள்ளு அப்படிங்கிறது அந்த ஒடுக்கப்பட்ட அந்த பள்ளர்கள் பாடக்கூடிய ஒரு பாட்டு. அந்த கடைக்கோடி அந்த ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் சுதந்திரம் போய் சேரணும், சுதந்திரம் கிடைக்கணும். அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இதை ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு பாடினாதான் நமக்கு உண்மையிலேயே சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் என்பதற்காக தான் அந்த பாடலை அவர் எழுதினார். நீங்கள் இறுதியில் இன்னொரு செய்தி சொன்னீங்க, அந்த கோட்டு சம்மந்தமாக ஒன்று சொன்னீங்க இல்லையா? அந்த கருப்பு சிவப்பு, அது என்ன ஆக்சுவலினா, நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, பாரதியாருக்கு ரொம்ப வறுமை, கிழிசலான அவருக்கு உள்ளாடைகள் இருந்தது, அதை மறைக்கிறதுக்காக அவர் பின்னு வச்சு அந்த கோட்டில் குத்தி அதை மறைச்சிக்கிட்டாரு, பாவம் எவ்வளோ வறுமையில் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு ஒரு மறுப்பு சொல்கிற விதமாக செல்லம்மா எழுதியிருந்தாங்க. எதுக்காக அப்படி அணிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, அவருடைய கோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அழகழகான வேலைப்பாடுகள் இருக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பார். ஒரு ரோஜா பூ கூட இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அழகழகான வண்ணங்களில் நிறைய சொருகி வச்சிருப்பாரு, குட்டி குட்டி நூல்கள். எதுக்கு அப்படின்னா, இப்போது நம்ம நாட்டோடைய இந்த டிஃபென்ஸ், அந்த பாதுகாப்பு துறை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது தரைப்படையோ கப்பல் படையோ விமானப்படையோ அவங்களுடைய அந்த சீருடையில் அந்த லட்சினைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேட்ஜ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும், இவங்க ஆர்மி, இவங்க இராணுவம் அப்படின்னு தெரியும் இல்லையா? அந்த ஒரு அடையாளம் இருக்கும். பாரதியார் மானசீகமாக தன்னை ஒரு இராணுவ தளபதியாக பார்த்தார் இந்தியாவுக்கு. அப்படி தான் வாழ்ந்தார். அவரால் போய் எல்லையில் போய் துப்பாக்கி ஏந்தி சண்டை போட முடியாது. ஆனால் அவர் கையில் இருந்தது எழுதுகோல் தான். எழுதுகோலே அவர் துப்பாக்கியாக பயன்படுத்தினார், அது வேறு விஷயம். ஆனால் மனசளவில் அவர் தன்னை ஒரு இராணுவ வீரனாக நினச்சதுனால, நான் என்னுடைய பாரத தாயை காப்பாற்றுகின்ற தளபதி அப்படின்னு அவர் நினச்சதுனால, அந்த மாதிரி ஒரு அடையாளத்தோட அவர் கோட் அணிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு செல்லம்மா பாரதி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மனசளவில் தன்னை இராணுவ வீரராக நினச்சிக்கலாமே, அதில் எந்த தடையுமே இல்லையே. அந்த மாதிரி எல்லா இந்தியர்களும் நினச்சா எந்த எதிரி நாட்டாலும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? அதனால தான் அவர் நம்ம இன்று வரைக்கும் ஒரு வீரத்தமிழுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு பாடுறோம். அவரை படிக்கும்போது நமக்கு ஒரு உத்வேகம் வருது, நரம்பெல்லாம் ஒரு முறுக்கு ஏற்படுதுன்னா,
நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு வந்து தமிழ்ல பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை அச்சம் தான். அத பத்தி நெறைய எழுதியிருக்காரு. நீங்க அத தொட்டு காண்பிச்சு ஒரு நல்ல ராப் அப் மாதிரி இருந்தது உங்க பேச்சு. நிதானமா அதே சமயத்துல நெறைய தகவல்களும் சொன்னீங்க. நெறைய பேசுவோம். வாழ்த்துக்கள். நன்றி.